புனித நிக்கோலாஸ் நடுநிலைப்பள்ளியில் என் பையன் வந்து 4வது படிக்கிறாங்க. நான் வந்து கூலி வேலைக்கு போகிறேன். காலையில் டைமில் சில சமயம் எங்கள் வீட்டில் சாப்பாடு செய்ய முடியாது. அதனால் பையனை பசியோடு ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம் அப்படிங்கிற வருத்தத்தோடு நாங்கள் வேலைக்கு போவோம். இப்போ வந்து காலை உணவு திட்டம் வந்ததுனால என் பையன் வந்து ஸ்கூலில் சாப்பிட்டுட்டு நல்லா படிக்கிறான், உடம்பும் ஆரோக்கியமாக இருக்குது. இந்த திட்டத்தை கொண்டு வந்த முதல்வர் ஐயாவுக்கு நன்றி. புனித நிக்கோலாஸ் நடுநிலை பள்ளியில் என் குழந்தைங்க படிச்சிட்ருக்காங்க 2 பேரும். அதில் காலை உணவு திட்டத்தில் முதலமைச்சர் அமைச்சு கொடுத்தனால நாங்கள் வேலைக்கு போகிறோம். அதனால் சரியாக குழந்தைங்களுக்கு சமைச்சு கொடுக்க முடியறதில்ல. அதனால் காலை உணவு திட்டம் வந்து அமைச்சு கொடுத்ததுனால என் குழந்தைங்க நல்லா சாப்பிட்றாங்க, நல்லா படிக்கிறாங்க. லீவ் போடாத எங்களாலேயே அமுச்சு விட முடியுது. அதை அமைச்சு கொடுத்த முதலமைச்சர் ஐயாவுக்கு நன்றி. என் பேர் ரா அம்ரிதா யாழ்மிஸ்ரீ. நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் வந்து வீட்டில் சாப்பாடு செய்யலைன்னா இங்கே காலை உணவு திட்டத்தில் வந்து சாப்பிடுவேன். காலை உணவு திட்டத்தில் சாப்பாடு எல்லாம் நல்லா செய்வாங்க, சூப்பராக இருக்கும். யாரும் சாப்பாடு செய்யலைன்னா இங்கே வந்து சாப்பிடுவாங்க. நான் புனித நிக்கோலாஸ் நடுநிலை பள்ளியில் 2ஆம் வகுப்பு ஆசிரியராக பணிபுரிகிறேன். காலை உணவு முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் எங்களுடைய பள்ளி குழந்தைகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குது. முன்னாடிலாம் குழந்தைங்க வந்து அப்பா அம்மா கூலி வேலைக்கு போகிறதுனால குழந்தைங்க வந்து சாப்பிடாம மிகவும் சோர்வாக பள்ளிக்கு வருவாங்க. ஆனால் இப்போ வந்து குழந்தைங்க வந்து நல்லா சந்தோஷமாக வந்து நல்ல சுவையான உணவு காலையில் சாப்பிட்டு மிகவும் மகிழ்ச்சியுடன் வகுப்பறையில் வந்து அமர்றாங்க. குழந்தைங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிள்ளைங்க இப்போ வந்து லீவே போடாமல் ஸ்கூலுக்கு வராங்க. காலை உணவு கொடுத்த முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இச்சகத்தை அழித்திடுவோம் என்ற பாரதியாரின் புரட்சிகவி பாரதியாரினுடைய சொல்லுக்கிணங்க பாடலுக்கு இணங்க நமது முதல்வர் செயல்பட்டிருக்கிறார் என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இதை போல அவர் ஏழை பங்காளன் என்ற ஒரு பெருமையும் ஏழைகளின் பாதுகாவலர் என்ற பெருமை நமது முதல்வர் பெறுகிறார். காலை உணவு இல்லாமல் வரும் மாணவர்களுக்கு வயிற்றுப்பசியை போக்கி ஊட்டச்சத்தை அளித்து ஒரு நல்ல சத்தான ஒரு மாணவர்களையும் அறிவார்ந்த மாணவர்களை உருவாக்குவதில் நமது முதல்வர் வெற்றியடைந்திருக்கிறார் என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நமது முதல்வருக்கு நன்றி.